முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 தென்திசையின் தீர்ப்பு என்ற நூல் வெளியிட்டுள்ளார். தற்போது நடைபெற்றுள்ளது. மேலும் கூடுதல் விவரணை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கூடுதல் விவரங்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு முன்னதாகவே தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக சார்பில் இந்த புத்தகம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தென் திசையின் தீர்ப்பு வரலாற்றின் தேர்தல் ஆவண நூல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட பொருளாளர் டி.ஆர். பாலு முதல் நூலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் 40க்கு 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்க நிலையில் அந்த தீர்ப்பை மையமாக கொண்டு தென் திசையின் தீர்ப்பு என்ற தலைப்பில் புத்தகம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த புத்தகம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்திருக்கக்கூடிய தேர்தல் வியூகம் என்னென்ன, அதே போல 2023ஆம் ஆண்டு இந்தியா கூட்டணி விதை போட்ட OMCA மைதானத்தில் நடைபெற்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் நிகழ்ச்சி, திமுக கூட்டணி கட்சிகள் இடையே நடத்தப்பட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, திமுக தேர்தல் அறிக்கை, திமுக வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பாக விவரங்கள், முதலமைச்சர் பங்கேற்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அடங்கிய இந்த புத்தகம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான வெற்றிகளை பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தேர்தலுக்கு முன்னதாக இருந்தே திமுக சார்பில் வியூகமாக அமைத்து அதற்கு தனித்துவம் வாய்ந்த பல்வேறு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தென் மாவட்டங்களுக்கான தீர்ப்பு என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வென்ற தேர்தல், அதே போல தேர்தலின் புள்ளி விவரங்கள் உள்ளிட்டவைகள் தொடர்பாக விரிவாக இந்த நூலில் எழுதப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்திற்கு பிறகாக நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் அனைத்திலுமே திமுக என்பது தொடர்ச்சியாகவே வெற்றி பெற்று வருவதாகவும் அந்த தேர்தல் தொடர்பான விவரங்கள் அனைத்துமே இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் என்னென்ன வியூகங்களை பயன்படுத்தினார்கள், அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தொடர்பாகவும், அதே போல தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் சென்று எந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவித்து மக்களிடம் வாக்குகளை கேட்டார்கள் என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் இந்த புத்தகங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.